வாழ்க்கையில ஒரே நிந்தை, ஒரே அவமானம். எத்தனையோ சூழ்நிலையில நான் சிக்குண்டு கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியலையே, இதுல இருந்து தப்பித்துக்கொள்ள வழிதான் என்ன என்று ஏக்கத்தோடு இருக்கீங்களே, கவலையோடு இருக்கீங்களே, இந்த காலை வேலையில தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க, மாம்சத்தின்படியே சிந்திக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர் என்பதை உணர்ந்து அவர் பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 119:22, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றோம், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன் என்று பக்தன் சொல்வது போல சொல்லுங்க. குடும்பமா சொல்லுங்க, ஏசப்பா என்னை விட்டு நிந்தனையும் அவமானத்தை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அகன்று போவதாக ஜீசஸ் நேம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஏசப்பா இனி நான் மாம்சத்தின்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன், கற்பனையிலும் போதனையிலும் நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்க நிந்தனையை அகற்றிட்டார் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.